காட்டுப்பரூரில் ஐயனார் கோயில் உட்பட 3 கோயில்கள் கும்பாபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சல வட்டம் மங்கலம்பேட்டை அருகே உள்ள காட்டுப்பரூர் கிராமத்தில் அருள்மிகு பிள்ளையார், பூரணி பொற்களை சமேத ஐயனார் மற்றும் மகா மாரியம்மன் ஆகிய கோயில்கள் தனித்தனியே அமைந்துள்ளன. இந்த 3 கோயில்களுக்குமான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மிருஷ்ட கிரகணம், பிரவேச பலி, கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணஹதி மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. மகா பூர்ணஹதி அடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சுந்தர முருக குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள், அருள்மிகு பிள்ளையார் ஐயனார் மற்றும் மகா மாரியம்மன் கோயில்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கட்டுப்பரூர், மங்கலம்பேட்டை, சிறுவம்பார், மாவிடந்தல், எடச்சத்தூர், கோணங்குப்பம், பிச்சனூர், வலிசை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நேற்றிரவு சுவாமிகள் மீது விழா நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜையும் நடைபெறுகிறது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை காட்டுப்பரூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.